வணக்கம் 25 உங்களுடன் துரை. இப்போ நாம சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெங்காய சட்னியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருப்பு சட்டியில போட்டு வதக்கலாம் வேணாம், சீக்கிரம் கெட்டு போகுது. உடனே நம்ம இதை ஈஸியாவும் செஞ்சிடலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்துக்க மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா நீங்க 2 மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 5 மிளகாவே போடும்போது தேவையான அளவு உப்பு. கடைசியா அரைச்சு முடிச்ச பிறகு நம்ம கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போடுறதுக்கு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம கழுவி வச்சுட்டே ஆல்ரெடி உரிச்சு கழுவி வச்ச வெங்காயம் அப்படியே போடுறேன். அதோட 5 6 வரமிளகாய் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஸோ இதை அப்படியே அரைச்சு எடுத்துட வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா இது தண்ணி விடவே தேவையில்லை, அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணியே போதும். சோ நீங்க தண்ணி விட தேவையில்லை. இப்போ சட்னியை வந்து நம்ம சர்வ் பண்ற பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஸோ நல்லா இருப்பு சட்டி முன்னாடி லைட்டா ஒரு கழுவிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து இருப்பு சட்டி நல்லா சூடாக முடிய வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறோம். ஏன் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் உபாதை பண்ணாது. ஸோ மெயினான விஷயம் இதில் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறது தான். சரிங்களா, நல்லா காஞ்சிருச்சா? ஸோ இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் நல்லா கொதிக்கணும். ஐ மீன் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறாமல் போட்டிங்கன்னா கடுகு வெடிக்காது, அது நல்லா வாசனையாகவும் இருக்காது. கடுகு நல்லா வெடிச்சாதான் வாசனையா இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அந்த எண்ணெய் சூடாரம்பியே வெயிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஸோ வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு, இப்போ நான் சின்ன வெங்காயத்துல பண்ணியிருக்கேன், நீங்க பெரிய வெங்காயத்துலையும் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த சட்னி அரைக்கும்போது தண்ணி விட்டுறக்கூடாது. அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணியே அதுக்கு போதுமானது. இது பாத்தீங்கன்னா நீங்க 2 நாள் கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வதக்காததுனால கெட்டு போகாதுன்றது. இது டக்குன்னு கெட்டு. லைட்டா சூடு ஏறிடுச்சு. ஸோ நம்ம முதல்ல கடுகு போட்டுக்கணும். போட்டோன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா பக்குவமா சூடாயிடும். வெடிச்சுட்டா, போட்டோன்னு வெடிக்கிட்ட பாருங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் சூடு ஏறி இருக்கும். அப்புறம் அதுல கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் வந்து சின்னதா ஒரு சேர்த்துட்டேன். ஸோ நல்லா வெடிக்கட்டும், நல்லா செவக்கட்டும். லைட்டா இந்த முறை வறுக்கணும், நல்லா சிறந்துடும். அப்புறம் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது. ஊற்றி கலந்து வச்சுட்டிங்கன்னா 2 நாளைக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அற்புதமா இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். மெயினா வந்து இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன், உடனே சீக்கிரமா செஞ்சிடலாம்.